4:13 முடிச்சு அப்புறம் 4:34 கண்டினியூட்டி இருக்குல்ல. அப்ப பிராமணர், சத்திரிய, வைசிய, சூத்ரா, சாதுர்வர்ணியம்ங்கிறது வந்து யாரை டிசைட் பண்ணுவாங்க? ஆன்மீக குரு. ஆன்மீக குருவோட அடையணும் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்துல பகவான் தெளிவா சொல்லியிருக்கார். தத் வித்தி பிரணிபாதேன பரிப்ரஸ்னேன சேவையா உபதேக்ஷந்தி தே ஞானம் ஞானினஸ்தத்வதர்ஷினஹ. தத் வித்தி பிரணிபாதேன, இது பகவத்கீதா வச்சிருக்காங்க படிங்க. தத் வித்தி பிரணிபாதேன பரிப்ரஸ்னேன சேவையா உபதேஷ்யந்தி தே ஞானம் ஞானினஸ்தத்வதர்ஷினஹ. தத் வித்தி பிரணிபாதேன பரிப்ரஸ்னேன சேவையா உபதேக்ஷந்தி தே ஞானம் ஞானினஸ்தத்வதர்ஷினஹ. அதாவது தத் வித்தி, வித்திங்கிறது வந்து தத் வித்தி, வித்தின்னா தெரிஞ்சுக்கிறதுக்காக. என்ன தெரிஞ்சுக்கிறதுக்காக? விஷயங்கள் தெரியணும்ல நமக்கு, தெரிஞ்சுக்கிறதுக்காக. தத், இது எதை பத்தி? தத் ஆன்மீக ஞானம், ஆத்தியாத்மிக ஞானம், பகவானை பத்தி, பகவான் சம்பந்தமான அறிவு, அது தெரிஞ்சுக்கிறதுக்கு தத் வித்தி பிரணிபாதே. அதுக்கு என்ன செய்யணும்? பிரணிபாதம் பண்ணணும், சரண்டர் பண்ணணும், சரணடையணும். யார்கிட்ட சரணடையணும்? ஆன்மீக குருவிடம் சரணடைஞ்சு என்ன செய்யணும்? பரிப்ரஸ்னேன சேவையா. நம்ம வந்து அவர்கிட்ட கேள்விகள் கேட்கணும். நம்ம சொல்றத நல்லா புரிஞ்சுக்கிட்டு, புரியாத விஷயங்கள் கேட்டு புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு எஃபர்ட் நம்ம எடுக்கணும். பரிப்ரஸ்னேன சேவையா, பகவானுக்கு கைங்கரியம் பண்ணணும், குருவுக்கு கைங்கரியம் பண்ணணும். குருவிட்ட கேள்வி கேட்கணும், குருவிட அவருக்கு கைங்கரியம் பண்ணணும். உபதேக்ஷந்தி தே ஞானம், அப்படி பண்ணா உபதேக்ஷந்தி, உபதேசம் பண்ணுவாங்க. என்ன? தே, உங்களுக்கு ஞானம், நமக்கெல்லாம் ஞானம் அவர் பகிர்ந்து கொடுப்பாரு. ஞானி தத்துவதர்ஷினா, அவங்க தத்துவதர்ஷி. ஆன்மீக குரு வந்து தத்துவத்தை தர்ஷி அப்படின்னா பார்த்தவங்க. தத்துவதர்ஷினா தத்துவத்தை பார்த்தவங்க, தத்துவத்தை புரிஞ்சவங்க. தத்துவதர்ஷியா இருக்கக்கூடிய அந்த ஞானி, அந்த அறிவாளி என்ன சொல்லுவாங்க? நமக்கு பரமமான அறிவை சொல்லி கொடுப்பாரு. என்ன பண்ணணும்? அதுக்காக பிரணிபாதம், சரண்டர் பண்ணணும், உங்கள்கிட்ட சரணடையணும். சரணடைஞ்சிட்டு கேட்கணும், கேள்விகள் கேட்கணும். நம்ம கேள்விகள் கேட்கிற வரைக்கும், கேட்காத வரைக்கும் நம்மளோட சிச்சுவேஷன் என்ன அப்படின்னு குருவுக்கு தெரியாது. கேள்விகள் கேட்க ஆரம்பிக்கும் போது குருவுக்கு தெரியும், இவரு இந்த ஸ்டேஜில் நிக்கிறாருன்னு அவருக்கு தெரியும். அந்த ஸ்டேஜ்ல அவர் நமக்கு விஷயங்களை சொல்லி கொடுப்பாரு. அப்போ நமக்கு அவருக்கு அவருடைய சேவையில பர்ஃபெக்ஷன் கிடைக்கும், நிறைய விஷயங்கள் தெரியும். யாருமே சொல்லல, ஐயோ குருவோட போய் கேள்வி எல்லாம் கேட்டுறாங்க. இப்ப எல்லாம் அப்படிதான். ஓ, குரு பேசுறாங்க, சும்மா கேட்டு புரிஞ்சுக்க வேண்டியதான், கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது அப்படி யாரும் சொல்லல. இன்ஃபேக்ட் பகவான் என்ன சொல்லியிருக்காரு? அப்படி தொண்டையில் தொடாம விழுங்க கூடாது. என்ன சொன்னாலும் அப்படியா, நீங்க சொல்றது எல்லாமே கரெக்ட், அப்படி விழுங்க கூடாது. என்ன செய்யணும்? அது வந்து நல்லா யோசனை பண்ணணும். குரு சொன்ன விஷயங்களை பத்தி நல்லா யோசனை பண்ணி, அது வந்து பிராக்டிக்கலா நமக்கு அப்ப டவுட்ஸ் எல்லாம் வரும். யோசனை பண்றவங்களுக்கு தான் டவுட்ஸ் வரும். அப்படி டவுட்ஸ் வரும்போது குருவிட கேட்கணும். பரிப்ரஸ்னா, பிரணிபாதா, பரிப்ரஸ்னா, இது ரெண்டும் இருந்தா தான் நமக்கு ஆன்மீகமான ப்ரோக்ரஸ் நடக்கும். இல்லாட்டி ஆன்மீகமா ப்ரோக்ரஸ் பண்ண முடியாது. என்ன ரெண்டு வேணும்? பிரணிபாதம், முதல்ல பிரணிபாதம், பரிப்ரஸ்னா. கேள்வி கேட்காம பிரணிபாதம் மட்டும் பண்ணாலும் வேலைக்கு ஆகாது. பிரணிபாதம் பண்ணாம கேள்விகள் கேட்டுட்டு இருந்தாலும் வேலைக்கு. இது ரெண்டுமே வேணும். சேலஞ்சு, சவால் விடக்கூடாது. சொல்லுங்க, தெரியுமா உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி இல்ல கேள்வி கேட்கணும். குருவிடம் கேள்வி கேட்கிற ரீதி என்ன?
பிரணிபாதேன பரிபிரஷ்னம். அது பண்ணணும். குருவுக்கு சரணடையணும். இதுக்கப்புறம் கேள்வி கேட்கணும். சரணம் அடையாம கேள்வி கேட்கக்கூடாது. கேள்வி கேட்காம சரணம் அடையக்கூடாது. நம்ம மனசுல 100% நமக்கு அது கன்வின்சிங்கா இருக்கு. கன்வின்சிங் அப்படின்னா 100% நமக்கு புரிஞ்சிருக்கும் அவர் சொல்ற விஷயங்கள். அதனாலதான் கேள்வி கேட்கணும். மறுபடியும் கேட்டு அந்த விஷயத்தை பத்தி இன்னும் சொல்லி கொடுப்பாங்க. எப்பவுமே பிரபாகருடைய கிளாஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கிளாஸ்ல 10 நிமிஷம் வரை பேசுவார். அந்த ஸ்லோகத்தை பத்தி கொஞ்சம் பேசுவார். ஆனா நிறைய இன்ஃபர்மேஷன் எங்க இருந்து கிடைக்கும் அப்படின்னா அவர்களோட மக்கள் கேள்வி கேட்கும் போது அதுக்குள்ள பதில் தான் நமக்கு நிறைய விஷயங்கள் வருது. பகவத்கீதை பாருங்க, பகவத்கீதையில அர்ஜுனன் எவ்வளவு கேள்வி கேட்டாங்க? கொஞ்சம் தான், ஒரு 10-30 கேள்விதான் அர்ஜுனன் கேட்டிருக்காரு. ஆனா பகவான் பேசினது அந்த 30 கேள்விக்கு பகவான் பேசின எவ்வளவு ஸ்லோகம்? 670 ஸ்லோகம். அர்ஜுனன் பேசின 30 கேள்விக்கு பகவான் சொன்னது 670 ஸ்லோகம். அதுக்கு என்ன அர்த்தம்? இந்த அர்த்தம் நம்ம கேள்வி கேட்டா தான் நமக்கு நிறைய புரிய வரும். நிறைய விஷயங்கள் சொல்லுவோம். அண்ணன் இப்ப ஏதோ ஒரு இடத்துல கிளாஸ் கொடுக்க சொல்லி கூப்பிட்டாங்க. இந்த மாதிரி ஜூம்ல அவரு கிளாஸ் கொடுக்க பிளீஸ் வாங்கன்னு சொல்லி ஆஸ்திரேலியாவுக்கு கூப்பிட்டாங்க. ஆஸ்திரேலியால ஜூம் கிளாஸ், இங்க இருந்து ஜூம் கிளாஸ் கொடுத்தாங்க. அப்ப நான் சொன்னேன், என்ன டாபிக்கை பத்தி பேசணும் சொல்லுங்க. இல்ல உங்களுக்கு பிடிச்ச எந்த டாபிக் வேணா பேசுங்க. அது பேச முடியாது இல்ல. எனக்கு பிடிச்ச டாபிக் பேசினா உங்களுக்கு பிடிக்கணுங்கிறது இல்லையே. உங்களுடைய கேள்வி கேட்கும் போதுதான் நமக்கு உங்களுடைய ஸ்டாண்டர்ட் தெரியும். சரி, இந்த நடைமுறை வாழ்க்கையில எப்படி கிருஷ்ண உணர்வு கடைபிடிக்கிறது அப்படிங்கிறத பத்தி ஒரு கிளாஸ் கொடுங்கன்னு சொன்னா ஈஸியா இருக்கும். காரணம் என்ன? நடைமுறை வாழ்க்கையில ஏகப்பட்ட சிச்சுவேஷன், ஆட்கள் வேற வேற சிச்சுவேஷன் இருக்கு. அதாவது ஃபுல் டைம் டிவோட்டிஸ் மேக்சிமம் வெளியில வேலை செய்யறவங்க அப்படி இப்படி எல்லாம் இருப்பாங்க. நடைமுறை வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் உள்ளது. டிவோட்டிஸ்க்கு, பக்தர்களுக்கு, பிரம்மச்சாரிஸுக்கு, சன்னியாசிக்கு அவ்வளவு பிரச்சனைகள் கிடையாது. ஆனா வெளி உலகத்தில் இருக்கும்போது நிறைய பிரச்சனைகள் வரும். அப்ப நமக்கு தெரியும், ஓகே என்னத்தை பத்தி பேசுங்க, குழந்தைகளை வளர்க்கற பத்தி பேசுங்க அப்படின்னு நமக்கு தெரியும். எல்லாரும் அப்பா அம்மாவா தான் இருப்பாங்க, இல்லாட்டி அதுல குழந்தைகளை வளர்க்கறது இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க இருப்பாங்க அப்படின்னு. இல்ல பகவத்கீதையில இந்த ஸ்லோகத்தை பத்தி பேசணும்னு சொன்னாலும் நமக்கு தெரியும், அவங்க இந்த ஸ்லோகத்தை பத்தி சொல்றாங்க, இந்த ஸ்லோகத்துல அவங்களுக்கு ஏதோ டவுட்ஸ் இருக்கலாம், அதை கிளாரிஃபை பண்ணலாம். அப்பவும் நமக்கு தெரியும். எப்போதுமே நம்ம கேள்வி கேட்காம பதில் கொடுக்க கூடாது. கேள்வி கேட்காத கொடுக்கக்கூடிய பதில் என்ன? தண்ணியில் எழுதக்கூடிய வார்த்தை. தண்ணியில் ஏதோ வார்த்தை எழுதுனா தெரியுமா? படிக்க முடியுமா? நமக்கு படிக்க முடியாது இல்ல. கேள்வி கேட்காதவனுக்கு பதில் கொடுக்க வேண்டும். இதுதான் பிரின்சிபல். அதனால ஆன்மீக குருவிடம் போனா சும்மா நீங்க ஏதாவது சொல்லுங்க, நான் கேட்கிறேன் அப்படி சொல்லி நமக்கு ஆன்மீகமான ப்ரோக்ரஸ் வரப்போகுது. நம்ம என்ன செய்யணும்? நம்ம ஸ்பெசிபிக்கா கேட்கணும். குருவிடம் கேட்கக்கூடிய ரீதி அது பகவானுக்கு சொல்லி கொடுக்கணும். ஆன்மீக நம்மளுடைய ஆன்மீக உன்னமனத்துக்கு, ஆன்மீக முன்னேற்றத்துக்கு ரொம்ப மிக முக்கியமான ரெக்குவயர்மெண்ட் என்ன அப்படின்னா, குருவிடம் பிரணிபாதம் பரிபிரஷ்னம். ஆன்மீக குருவை அணுகணும். முதல்ல இந்த ஆன்மீக குரு எப்படி இருக்கணும்? இல்ல அவர் தான் எனக்கு குரு. நமக்கு ஒரு MM பஷீர் சார் இருக்காங்க வீட்டுல. இந்த பஷீர் சார் தான் சொன்னாங்க, இந்த குரு ஆன்மீக குரு பஷீர் சார். காரணம் என்ன? அவர் நல்லா கணக்கு சொல்லி கொடுத்தாரு, மேத்தமேட்டிக்ஸ் நல்லா சொல்லி கொடுத்தாரு. அது குரு கிடையாது. பௌதிக ஞானம், ஜட உலக ஞானம் சொல்லி கொடுக்குறாங்க, குரு கிடையாது. அது சரி சொல்லி கொடுக்குறாங்க, அவ்வளவுதான். அது குருவாக வேணா ஏத்துக்கலாம். ஆனா ஆன்மீக குருங்கிறது டிஃப்ரெண்ட். ஒரு பிசிக்ஸ் தெரிஞ்சவங்க, கணக்கு தெரிஞ்சவங்க, இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க, அவங்க தெரிஞ்ச விஷயம் சொல்லி கொடுக்கும்போது, அவங்க ஆத்மார்த்தமா சொல்லி கொடுக்கும்போது அவரை வேணா நம்மளோட கைடா ஏத்துக்கலாம், ஒரு டீச்சரா ஏத்துக்கலாம். ஆனா குருங்கிற வார்த்தை ரொம்ப வித்தியாசமா இருக்கு. குருன்னு என்ன அர்த்தம்? ரொம்ப ஹெவின்னு அர்த்தம். குருவோட ஆப்போசிட் லகு. லகுன்னா ரொம்ப லைட்.
குருவோட பொசிஷன் ரொம்ப ஹெவி. காரணம் என்ன? அவருக்கு வந்து ஒரு டியூட்டி இருக்கு. என்ன டியூட்டி தெரியுமா? நமக்கு வந்து யாரு அவரை ஆத்மார்த்தமா அணுகிறாங்களோ அவங்களுக்குள்ள எல்லா டவுட்டும் மாத்துறதுக்கு உண்டான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, அதுக்கு உண்டான ஒரு பொறுப்பு குருவுக்கு இருக்கு. அவரோட பொசிஷன் ரொம்ப ஹெவி. சிஷ்யர்கள் என்ன செஞ்சாலும் இதுதான் நல்லது, அது நல்லது அப்படி சொல்வது குருவோட கடமையே கிடையாது. குரு என்ன செய்யணும்? நல்லது நல்லா பண்ணிருக்க ஒரு ஒரு பக்தனை, ஒரு சிஷ்யனை என்ன செய்யணும்? அவங்க வந்து நல்லா ட்ரெயின் பண்ண. தங்கம் இருக்குல்ல, தங்கத்தை எப்படி பியூரிஃபை பண்ணுங்க பாத்திருக்கீங்கல்ல? தங்கத்தை எப்படி பியூரிஃபை பண்ணுங்க? தங்கத்தை வந்து தீக்குள்ள போட்டு உருக்கி 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 பியூரிஃபை பண்ணுங்க. அந்த உருக்க அதோட கேரட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். 16 கேரட், 18 கேரட், 20 கேரட், 22 கேரட், 24 கேரட் அப்படி வரும். இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். எந்த அளவுக்கு நம்ம ட்ரீட் பண்றோமோ அந்த அளவுக்கு தங்கத்தோட குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகும், அதிகமாகும். அதே மாதிரி எந்த அளவுக்கு ஆன்மீக குரு நமக்கு சேவை கொடுக்குறாங்களோ, சிக்ஷனம் கொடுக்குறாங்களோ, திட்டுறாங்களோ அந்த அளவுக்கு நம்மளோட பியூரிஃபிகேஷன் நடக்கும். ஒரு தடவை ஒரு சுவாமி இருந்தாங்க, சுரபி சுவாமின்னு பேரா ஒரு சுவாமிஜி இருந்தாங்க. பிரபுபாதரோட ஒரு வறுமை சிஷ்யன் தான். இந்த சன்னியாசி மாயாப்பூர்ல, விருந்தாவனத்துல, பாம்பேல இந்த 3 இடத்துலயும் பில்டிங்ஸ் கட்டினவங்க தான். அவங்க பேசிக்கா எஸ்கோன்ல வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஆர்கிடெக்டா இருந்தாரு, இன்ஜினியரிங் ஆர்கிடெக்ட். ஆர்கிடெக்ட் மட்டும் இல்ல, இன்ஜினியரிங் ஆர்கிடெக்டா இருந்தாரு. இன்ஜினியரிங்கும் தெரிஞ்சிருந்தாரு, ஆர்கிடெக்டும் படிச்சிருக்காரு. நம்ம டபுள் டிகிரி அமெரிக்கன் சிஸ்டம் அவங்க தெரியாது. இன்ஜினியரிங் ஆர்கிடெக்ட்னு சொல்லுவாங்க, ஆர்கிடெக்சரல் இன்ஜினியர் நம்ம சொல்லுவோம், இன்ஜினியரிங் ஆர்கிடெக்ட்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சுவாமி. அவர் சின்ன வயசுல இன்ஜினியரிங் முடிச்ச உடனே வேலைக்கு போகாம பிரபுபாதருக்கு சர்வீஸ்க்கு வந்துட்டாரு. அவர் இந்தியாவில் வந்தாங்க. பிரபுபாதர் சொன்னார், இந்த மாதிரி டெம்பிள் கட்டணும், பெரிய பெரிய ப்ராஜெக்ட். இப்ப நமக்கு இன்னைக்கு கூட நமக்கு அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் இங்க திருச்சியில பண்ண முடியாது, இந்த அளவுக்கு பெரிய ப்ராஜெக்ட். இந்த 3 இடத்துலயும் ஒரே டைம்ல அந்த சுவாமிஜி பிளைட் பிடிச்சு, ட்ரெயின் பிடிச்சு, வண்டி பிடிச்சு, பஸ் பிடிச்சு, காரை பிடிச்சு எப்படியா ஓடி தம்பி வந்து 3 பார்த்துட்டு இருந்தாங்க. 3 ப்ராஜெக்ட். பிஸி பிஸி. அவருக்கு பர்சனல் ஒர்க்குக்கு, தூங்குறதுக்கு, சாப்பிட்றதுக்கு கூட டைம் கிடைக்கல, அந்த அளவுக்கு பிஸியா இருந்தாரு. பண்ணி விருந்தாவனத்துல வரும்போது, விருந்தாவனத்துல பிரபுபாதர் வந்து பார்த்தாரு, சும்மா ஒரு செவர் அப்படி நிக்குது நடுவுல. இது எதுக்குன்னு கேட்டாங்க. அல்ல அது உடைச்சுக்கலாம். அப்ப பிரபுபாதர், பிரேக் த வால், பிரேக் யுவர் ஹெட் அப்படின்னா. சும்மா காசு செலவு பண்ணி இது கட்டிட்டு அதை உடைச்சிக்கலாம், எவ்வளவு ஈஸியா சொல்றாங்க பாருங்க. இப்படியா சொல்லுவீங்க, இது இப்படியா கட்டுவீங்க, அதை அப்படியே கட்டுவீங்க, இந்த அது உடைச்சிடலான்னு சொன்னது பிரபுபாதர் வந்து கண்டினியூஸா திட்டினார். சுரபி சுவாமிக்கு ஒரே அழுகையா பட்டுச்சு. அவரு வந்து சின்ன பையன் தான், இன்ஜினியரிங் முடிச்சப்பதான் கிராஜுவேட்டா வந்திருக்காரு. அவரு வந்து ரொம்ப அழுகையா வந்துச்சு. அவரு கேட்கிறாரு, என்ன இவ்வளவு திட்டுறாங்க, நான் என்ன பண்ணாங்களே, இது ஒரு சின்ன ஒரு தப்பு கணக்கு இவ்வளவு திட்டுறாங்களே அப்படின்னு அவரு ஃபீல் பண்ணார். அப்ப வந்து பிரபுபாதர் வந்து பண்ணலாம். மறுபடியும் வந்த உடனே பிரபுபாதர், அது என்னாச்சு, இது என்னாச்சுன்னு கேட்பாங்க. மாயாப்பூர்ல என்ன பண்ணீங்க, இந்த மாதிரி வால்ஸ் தனியா கட்டி வச்சிருக்கீங்களா, அதை உடைக்கிறதுக்கு அப்படியெல்லாம் கேட்க ஆரம்பிச்சு. கடைசியில அவருடைய செக்ரட்டரி, பிரபுபாதருடைய செக்ரட்டரியா இருந்தவரு ஹரிஷ் அவரி குழு அவர்கிட்ட கேட்கிறாரு, நீங்க சுரபி சுவாமி இவ்வளவு திட்டுறீங்களே, அவர் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியும். நான் வந்து அவருடைய ஆத்மீக குரு, நான் அவரை புகழ்ந்து பேசினா என்ன ஆகும்? ஏற்கனவே பெரிய ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காரு, நான் கூட அவரை புகழ்ந்து பேசினா அவருக்கு அகங்காரம் ரொம்ப ஜாஸ்தியா போகும். அதனால நான் அவரோட குரு, அன்பார்ச்சுனேட், எனக்கு வந்து அவரை அப்ரிஷியேட் பண்ண முடியல. ஆசை இருக்கு, அப்ரிஷியேட் பண்ண முடியல. அப்ரிஷியேட் பண்ண என்ன ஆகும்? அவருக்கு வந்து அகங்காரம் ஜாஸ்தி ஆச்சுன்னா என்ன பண்றது? அதுக்கு திருப்பி போகும்போது எல்லாம் முடிச்சுட்டு திருப்பி போகும்போது அவரோட மாலையை எடுத்துக்கிட்டு, வெரி குட் பாய், நல்லா பண்ணுங்க, நல்லா பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி ஒரு அப்ரிசியேஷன் கொடுத்தப்போ அவர் சரி ஆயிடுச்சு, ஹாப்பி ஆயிடுச்சு. ஆனா பிரபுபாதர் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, அவ்வளவு திட்டு.
ஒரு ஆன்மீக குருங்கிறது வந்து அவருடைய பொசிஷன் ரொம்ப ஹெவி. என்ன ஆன்மீகமா அவங்களை வளர வைக்கணும், ரொம்ப கஷ்டம். நமக்கு வந்து பைசா உண்டாக்கி தர்றதுக்கு யாரா கிளாஸ் கொடுக்குறாங்கன்னா நம்ம ஓடி போவோம், எப்படிதான் பைசா பண்றது என்ன. ஆனா அது ஈஸியான வேலையா? ரொம்ப கஷ்டமான வேலை. அதை விட கஷ்டமான வேலை தான் ஆன்மீக முன்னேற்றத்துக்காக நமக்கு கிளாஸ்கள் கொடுக்க, நம்ம ட்ரெயின் பண்ணக்கூடிய விஷயம் இதோட பெருசு, இதோட பெரிய கஷ்டமான வேலை. குரு, ஆன்மீக குருன்னா அவருடைய பொசிஷன் ரொம்ப ஹெவி பொசிஷன். குரு சும்மா என்ன சொல்லி கொடுத்தாலும், எனக்கு திருடத்துக்கு எனக்கு பாக்கெட் அடி சொல்லி கொடுத்தா குரு இவருதான். என்ன பேசுறாங்க ஆட்கள், ஏமாத்துறதை கத்துக் கொடுத்த குரு இவருதான். அப்படின்னா நம்ம குரு குருங்கிற வார்த்தை ரொம்ப சாதாரணமா பேசுவோம். அதெல்லாம் குரு இல்லை, அதெல்லாம் சொல்லி கொடுத்தவன்னு சொல்லுங்க, டீச்சர்னு வேணா சொல்லுங்க. ஆனா குருங்கிற வார்த்தை யாருக்கு மட்டுமே ஆன்மீக வழியில நம்மளை முன்னேறதுக்கு உதவியா இருக்கக்கூடியவங்க. பிரபுபாதர் குரு தான். இஸ்கான்ல எல்லாருக்கும் குரு பிரபுபாதர் தான். காரணம் அவர் எழுதின புக்கு தான் நம்ம படிக்கணும், அவரு சொல்லி கொடுத்த விஷயங்கள் தான். இப்ப கூட ஏதாவது ஒரு டவுட் இருந்தா பிரபுபாத போலியோன்னு ஒன்று, அது போய் அடிச்சு பார்த்தா டக்குனு வருது. ஒண்ணும் வேண்டாம், நம்ம ரொம்ப கஷ்டத்துல இருந்து பகவத்கீதை மட்டும் கேள்விக்கு வரும், ஒண்ணுமே இல்லை. எனக்கு போலியோ எல்லாம் பார்க்க தெரியாது, இன்டர்நெட் எல்லாம் இல்லை, அதனால பிரபுபாதர் கூட எப்படி நான் கனெக்ட் ஆகுறது அப்படின்னு கேட்டா சின்ன ஒரு உதாரணத்தை சொல்லுவோம். நம்ம பகவத்கீதா வீட்டில் இருக்குல்ல, பிரபுபாதருடைய பகவத்கீதா, அவரோட டிரான்ஸ்லேட் பண்ண கீதா, அதை எடுத்து ஏதாவது பேஜ் திறந்து அப்படியே பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்க கண்ணு விழுகிற இடத்துல, அந்த புக்கில் அவங்க கண்ணு பதிகிற இடத்துல உங்களுக்கு அந்த பதில் கிடைக்கும். பியூர் டிவோட்டிகள், பியூர் டிவோட்டிக்கு பகவானுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு எப்போதும். பியூர் டிவோட்டி அணுகிறவங்கள பகவான் வந்து கைட் பண்ணுவாங்க. பியூர் டிவோட்டி அணுகி அவரு சொல்றதை கேட்கிறவங்களுக்கு அந்த பியூர் டிவோட்டி, அந்த தூய பக்தன் வழியா பகவான் எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க. பகவானுக்கும் அப்படிப்பட்ட ஒரு நபருக்கும் டைரக்ட் கனெக்ஷன் உள்ள மாதிரி. அதனாலதான் பிரபுபாத் சொல்லுவாரு, குருங்கிறது என்னது? டிரான்சென்டென்டல் வயா மீடியம். ஒரு சிலவங்க சொல்லுவாங்க, எனக்கும் பகவானுக்கு நடுவில் யாரும் தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப அகங்காரத்துல பேசுவாங்க. பகவான் என்ன நினைக்கிறாங்க, என்ன சொல்லி கொடுத்தாங்க நமக்கு என்ன தெரியும்? ஒன்னும் தெரியாது. ஆனாலும் அப்படி எல்லாம் பேசுவாங்க. பேசுறது நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படி இல்ல, குருவுக்கு நமக்கு பகவானுக்கு நமக்கு நடுவுல நிக்கிற ஆள் இல்ல. குரு குரு என்னது? குரு வந்து போஸ்ட்மேன். பகவான் சொல்றது நமக்கு சொல்லி கொடுக்கணும், நம்மளுடைய விஷயங்கள் பகவான்கிட்ட சொல்லணும், பகவானுடைய விஷயங்கள் நம்ம கிட்ட சொல்லணும். போஸ்ட்மேன். நமக்கு ஏதோ ஆன்மீக முன்னமனத்துக்காக ஆசை இருந்தா அந்த குருவுடன் நம்ம பேசலாம். நமக்கு ஏதோ பிரச்சனை இருந்தா குருவுடன் பேசலாம். குரு என்ன பண்ணுவாரு? பகவான் சொன்ன மாதிரி நமக்கு சொல்லி கொடுப்பார், அதுக்கு பதில் சொல்லி. அதனால பிரபுபாத் சொல்லி டிஃபைன் பண்ணியிருக்கிறது வந்து, குரு இஸ் அ டிரான்சென்டென்டல் வயா மீடியம். மங்களாரதிக்கு வந்தவங்களுக்கு தெரியும், இந்த மங்களாரதி சாங்ல குரு மங்களாரதிக்கு பாடுறதே குரு வந்தனம் தான். இந்த குரு வந்தனத்துல லாஸ்ட் ஸ்லோகம், எஸ்ய பிரசாதாத் பகவத் பிரசாதோ யஸ்ய பிரசாதான் நகதி புதோபி தியாயம் ஸ்துவம் தஸ்ய யசஸ்தி சந்தியம் வந்தே குரு ஸ்ரீ சரணாரவிந்தம். இதுதான் குரு. எஸ்ய பிரசாதாத் பகவத். யார திருப்திப்படுத்தினால் பகவானுக்கு திருப்தி ஆகுமா? யாருக்கு அதிருப்தி வந்தால் பகவானுக்கே அதிருப்தி ஆகுமோ? நமக்கு கதி இல்லாம போயிடுமோ? அந்த மாதிரி உள்ள மனுஷன் தான் குரு. அந்த மாதிரி குருவே தியாயம் ஸ்துவம் தஸ்ய யசஸ்தி சந்தியம். 3 சந்தியா வேளையில, காலையில, மத்தியானம், நைட்டு 3 நேரம் நான் அந்த குருவே நம்ம ஸ்மரணை பண்றேன். காரணம் என்ன? அவரு வந்து அவ்வளவு ஹெவி ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டாரு. இதுக்குள்ள ஹெவி ரெஸ்பான்சிபிலிட்டி நம்மள இந்த ஜட உலகத்திலிருந்து கூட்டிட்டு கிருஷ்ணருக்கு கூட்டு போகக்கூடிய இந்த ஹெவி ரெஸ்பான்சிபிலிட்டி அவர் எடுத்திருக்காரு. அதனாலதான் அவரு குரு. குருங்கிற வந்து சும்மா உட்காந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணி தூங்குறவங்க குரு கிடையாது. அவங்க என்ன பண்ணணும்? குருவோட வேலை என்ன? குரு வந்து சிஷ்யனை கரெக்டா கைட் பண்ணணும். சிஷ்யன் ஏதோ கிராப் பேசும்போது, வேஸ்ட் பேசும்போது என்ன செய்யணும்? நோ, அது கரெக்ட் இல்ல அப்படின்னு சொல்லணும். இல்ல, ஐயோ அந்த சிஷ்யனுக்கு நிறைய காசு கொடுக்குறாங்க,
அதனால நோன்னு சொல்ல முடியாது. அப்படி குரு நினைக்கவே கூடாது. அப்படிப்பட்ட ஆளு குரு கிடையாது. குரு கிடையாது, அது ஒரு பிசினஸ் மேன். அதனால எப்பவுமே எனக்கு நன்மை, எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கறத மட்டும் குரு பேசணும்னா நடக்காது. அது குரு கிடையாது. அது யாரு? பிசினஸ் மேன். இப்ப குரு என்ன செய்வாரு? கரெக்டா நம்மளை கைட் பண்ணுவாரு. இப்படி பண்ணக்கூடாது, காரணம் கீதையில எப்படி சொல்லியிருக்காங்க, காரணம் பாகவதர் எப்படி சொல்லியிருக்காங்க, காரணம் உபதேச சாமத்தில் எப்படி சொல்லியிருக்காங்க, காரணம் பக்தி சாமத்தில் எப்படி சொல்லியிருக்காங்க. எடுத்து காமிப்பாங்க. எடுத்து காமிச்சு நம்மளை வழிநடத்தக்கூடிய நபர் தான் குரு, ஆன்மீக குரு. இந்த ஆன்மீக குரு தான் குரு. மத்தெல்லாம் டீச்சர்ஸ், கணக்கு டீச்சரு, ஏவிஎஸ் டீச்சரு, ஹிந்தி டீச்சரு, இங்கிலீஷ் டீச்சரு, இதெல்லாம் டீச்சர்ஸ் தான். அவங்க டீச் பண்ணுவாங்க, நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. ஆனா நம்ம வாழ்க்கைக்குள்ள பொறுப்பு அவங்க எடுக்க மாட்டாங்க. அதனால குரு அவ்வளவு பெரிய ஒரு விஷயம் கிடையாது. இவர் பண்றது விஷயத்தை சப்ஜெக்ட் சொல்லி கொடுக்குறாங்க. குரு குருங்கிறது யாரு? நம்ம வாழ்க்கையோட ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்ம வாழ்க்கையே பகவான்கிட்ட, நம்ம இந்த லைஃப்ல இருந்து பகவான்கிட்ட கூட்டு போறதுக்கு உண்டான பொறுப்பு எடுத்துக்கூடிய ஆளு புரியுதுன்னு நினைக்கிறேன். இதுதான் ஆன்மீக குருவோட ஃபங்க்ஷன். அதனாலதான் நமக்கு ஆன்மீக குரு வேற. நமக்கு ஒண்ணும் தெரியாது. அஜ்ஞானத்தை வேற அந்தஸ்ய, நம்ம அந்தமா இருக்கிறோம், கண்ணை போட்டனா இருக்கணும். கண்ணை போட்டணும் ஒண்ணும் இல்லைங்க அப்படின்னு நினைப்பீங்க. இங்க அப்படி இல்ல. நமக்கு வந்து ஆன்மீக சத்தியத்தை புரிஞ்சுக்கிறது முடியல நம்மளால. நமக்கு வெளியோட்டமா இருக்கிறது மட்டும்தான் தெரியுது. ஆன்மீகமா உள்ளது நமக்கு தெரியல. அதனால திமிர அந்தஸ்ய, அந்தனா இருக்கிறோம். நம்ம பகவானை பத்தி தெரியல, கிருஷ்ணனை பத்தி தெரியல, பகவத்கீதை தெரியல, பாகவதம் தெரியல. ஆன்மீக முன்னேற்றத்துக்கு என்ன பண்ணணும்னு தெரியல எனக்கு. அதனாலதான் அந்தன். அஜ்ஞானம்ங்கிற திமிரம். அஜ்ஞானம் இருட்டு மாதிரி, ஞானம் வந்து வெளிச்சம் மாதிரி. இந்த அஜ்ஞானம்ங்கிற இருட்டு, அந்த இருட்டுல பிறந்த எந்த விதமான அருவம் இல்லாத ஒரு நபர். ஞான அஞ்சன சலாகையா, ஞானம்ங்கிற அஞ்சனத்தினால சலாக்கா, சலாக்கா பண்ணா தீபம். ஞானம்ங்கிற தீபம் நம்ம அந்தகாரமான மனசுல பத்த வைக்கிறாங்க. அதுதான் குரு. தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. அப்படிப்பட்ட குருவுக்கு என்னோட நமஸ்காரம். அஜ்ஞானம் அப்படின்னா ஒண்ணு ரெண்டுன்னு எனக்கு தெரியல, அது அஜ்ஞானம் கிடையாது. எனக்கு a plus b the whole square is equal to a square plus 2ab plus b square, எனக்கு தெரியாது, அது அஜ்ஞானம் கிடையாது. அஜ்ஞானம்னு என்ன? நான் யாருன்னு எனக்கு தெரியல, அது அஜ்ஞானம். எனக்கும் கடவுளுக்கும் என்ன சம்பந்தம் தெரியல, கடவுள் இருக்கான்னு தெரியல, அந்த கடவுளுக்கு உள்ள சம்பந்தம் தெரியல, நான் என்ன பண்ணணும்னு தெரியல, எனக்கு இந்த வாழ்க்கையோட குறிக்கோள் என்ன ஆயிருக்கணும்னு தெரியல. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லட்சியம் வச்சுட்டு அலையறாங்க. இந்த லட்சியம் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குதா, சங்கடத்தை கொடுக்குதா? பெரிய பெரிய சங்கடத்தை தான் கொடுக்குது. அது எனக்கு தெரியல. அந்த லட்சியம் என்னன்னு எனக்கு இல்ல, லட்சியம் இல்லாம அலைஞ்சிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட நமக்கு வழி காமிச்சு, இதுதான் வழி அப்படின்னு ஞானம்ங்கிற விளக்க காமிச்சு அந்த இருட்டுல நம்ம கூட்டிட்டு பகவான்கிட்ட கூட்டு போறதுதான் ஆன்மீக குரு. புரியுதுல? ஆன்மீக குருங்கிறது வந்து ஆன்மீக குரு தான் குரு. மீதியெல்லாம் குரு இல்ல, மீதியெல்லாம் டீச்சர்ஸ், சொல்லி கொடுக்குறாங்க. அவங்க கூட நம்ம வந்து ரொம்ப நன்றியா இருக்கணும். எல்லாம் நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுக்குறாங்க, அறிவை கத்தி கொடுக்குறாங்க, எல்லாம் கரெக்ட். ஆனா அல்டிமேட்டான அறிவு, ஆத்தியந்திகம் சொல்லுவாங்க. ஞானம் ஆத்தியந்திகம் தஸ்ய, ஆத்தியந்திகம் கடைசியில நமக்கு வேண்டக்கூடிய அறிவு, இந்த உலகத்திலிருந்து நம்மளை உத்தரிக்கக்கூடிய, உலகத்திலிருந்து அப்படியே தூக்கி ஆன்மீக உலகத்துக்கு கொண்டு போகக்கூடிய அறிவு வந்து எது? அந்த அறிவுதான் ஆன்மீக அறிவு. பகவத்கீதை ஸ்ரீமத். இது ஒழுங்கா சொல்லி கொடுக்கறதுதான் நமக்கு இந்த புரோபாதரை சொல்லி கொடுத்திருக்காரு. நமக்கு எல்லாம் கோமனான குரு ஸ்ரீல பிரபாதிகி ஜெய். தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேசம் விஜய் ஞானம் ஞான சத்யகிருஷ்ணன். ஆன்மீக குரு ரொம்ப கைண்டா இருப்பார், ரொம்ப அழிவுள்ளவனா இருப்பார். அதனால அவரெல்லாம் சொல்லி கொடுப்பாரு. அவரு வந்து 6 பேர் சொல்லி கொடுப்பாரு. தர்மம் து சாட்சாத் பகவத் பிரணீதம். பகவான் வந்து பாகவதர் சொல்லிருக்காங்க என்ன தர்மம் அப்படிங்கிறது பகவான் சொல்லி கொடுத்திருக்காரு.
அந்த பகவான் சொல்லி கொடுத்த தர்மத்தை ஆன்மீக குரு நமக்கு சொல்லி கொடுக்கும். இது அந்த ஆன்மீக குரு எப்படி இருக்கணும்? அந்த ஆன்மீக குரு வந்து குரு சிஷ்ய பரம்பரையில வந்தவங்களா இருக்கு. அவருக்கு ஒரு குரு வேணும், அவருக்கு ஒரு குரு வேணும், அவருக்கு ஒரு குரு வேணும். இந்த குரு பரம்பரை ஆரம்பிச்சது பகவானிடம் இருந்து ஆரம்பிச்சு. 3 விதமான பரம்பரையை சொல்லியிருக்காங்க. சாரி, 4 விதமான பரம்பரை. பிரம்ம சம்பிரதாயம், ருத்ர சம்பிரதாயம், ஸ்ரீ சம்பிரதாயம், குமார சம்பிரதாயம். இந்த 4 சம்பிரதாயங்கள் உள்ள குரு பரம்பரைகள் இருக்கு. ஸ்ரீ சம்பிரதாயம் தெரியும், அதோட ஹெட் குவார்டர்ஸ்ல நம்ம இருக்கணும், ஸ்ரீரங்கா. பிரம்ம சம்பிரதாயம்ங்கிறது வந்து நம்மளுடைய சம்பிரதாயம். இஸ்கான் வரக்கூடிய பிரம்ம சம்பிரதாயத்துக்கு தான். இந்த பிரம்ம சம்பிரதாயத்துல வந்தவங்க தான் நாரத முனிவர், வியாசதேவர் எல்லாமே. நாரத முனியிலிருந்து வியாசதேவருக்கு மத்வாச்சாரியர் அப்படியே தொடர்ந்து வந்த பரம்பரையில ஒரு கண்ணி தான் இஸ்கான். இஸ்கானுடைய பவுண்டராச்சாரிய சில பிரபுபாத். சில பிரபுபாதருடைய ஃபாலோவர்ஸ் நம்மளெல்லாம் பிரம்ம வைஷ்ணவாஸ், ஸ்ரீ வைஷ்ணவாஸ் சொல்ற மாதிரி பிரம்ம வைஷ்ணவாஸ். பிரம்ம, நாரத, மாத்வ, கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயம். கௌடியம் அப்படின்னா வெஸ்ட் பெங்கால்ல சைதன்ய மகாபிரபு வந்தாரு. பகவானே சைதன்ய மகாபிரபு அந்த கலியுகத்துல அவதாரம் பண்ணும் போது இந்த பரம்பரையில மெம்பர் ஆயிருக்காங்க. இந்த பரம்பரையினுடைய ஆச்சாரியனே அவரே குருவா ஏற்றிருக்காங்க. அப்ப எவ்வளவு குளோரி உள்ள பரம்பரை பாருங்க, எவ்வளவு பெருமை உள்ள பரம்பரை பிரம்ம சம்பிரதாயம். சைதன்ய மகாபிரபுவே வந்து இந்த பிரம்ம சம்பிரதாயத்துல ஏற்றி தீட்சை பெற்றிருக்காங்க. அது பிரம்ம சம்பிரதாயம். பிரம்ம சம்பிரதாயத்துல பிரம்ம, நாரத, கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயம். கௌடியம் அப்படின்னா பெங்கால் தேசம். சைதன்ய மகாபிரபு பெங்கால் இருந்தனால கௌடிய வைஷ்ணவ சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட வைஷ்ணவர்கள் தான் நம்மளோட சம்பிரதாயம். ஸ்ரீ சம்பிரதாயம், பிரம்ம சம்பிரதாயம், ருத்ர சம்பிரதாயம் இருக்கு. ருத்ர சம்பிரதாயம், அப்புறம் குமார சம்பிரதாயம். ருத்ர சம்பிரதாயத்துல விஷ்ணு சுவாமின்னு பெரிய ஒரு ஆச்சாரியர், ராமானுஜாச்சாரியர் மாதிரி இருந்தார். அவங்க குஜராத் சைட்ல எல்லாம் இருந்தாங்க. அப்புறம் குமார சம்பிரதாயம், ஸ்ரீ வல்லபாச்சாரியர், அவரு பிருந்தாவனத்துல எல்லாம் இருந்தாங்க. வல்லபாச்சாரியர், அது ஸ்ரீ குமார சம்பிரதாயம். இந்த மாதிரி 4 சம்பிரதாயம். அதுல ருத்ர சம்பிரதாயம், குமார சம்பிரதாயம் ஆல்மோஸ்ட் எல்லாமே ஆயிடுச்சு. இப்ப இருக்கிறது பிரம்ம சம்பிரதாயம், ஸ்ரீ சம்பிரதாயம் மட்டும் இருக்கிறாங்க. மற்றதெல்லாம் ரிலிஜியஸ் சிஸ்டமா மாறிடுச்சு. ரிலிஜியஸ் சிஸ்டம்னா இந்த கோசாமி அப்படி இப்படின்னு இருப்பல, பேர்ல கோசாமி வச்சிருப்பாங்க. பார்த்தா உட்காந்து ரம் அடிச்சுட்டு இருப்பாங்க. பேர் என்ன? கோஸ்வாமி. அது கோஸ்வாமியா? கோஸ்வாமினா புலன்களை அடக்கணும்னு அர்த்தம். இந்த புலன்களுக்கு தாசனா இருக்கக்கூடிய அவரு வந்து சும்மா புலன்களை என்ஜாய் பண்றவங்க என்னோட பேர் கோஸ்வாமி என்ன அர்த்தம்? அப்ப அப்படி அந்த பரம்பரை எல்லாம் வீணா போயிடுச்சு. அந்த மாதிரி கோஸ்வாமி சம்பாதிச்சதுல. ஆனா இந்த ஸ்ரீ பிரம்ம சம்பிரதாயத்திலும் ஸ்ரீ சம்பிரதாயத்திலும் இப்பவும் விஷ்ணவாஸ் இருக்கிறாங்க. அதனால உலகத்துல இந்த அறிவு கண்டினியூஸா வந்துட்டு இருக்கு. இந்த பரம்பரையில் வரக்கூடிய ஒரு ஆச்சாரியனை என்ன செய்யணும்? குருவா ஏற்று அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை ஃபாலோ பண்ணி அவங்களுடைய கிளாஸை கேட்டு அவங்கள்ட்ட கேட்கணும். கீதையில பகவான் என்ன சொல்லியிருக்காரு இதை பத்தி கேட்கணும். தைரியமா கேட்கணும். கேட்கறதுக்கு ஒரு சிஷ்யனுக்கு உரிமை உண்டு, சொல்லி கொடுக்கறதுக்கு குருவுக்கு கடமையும் உண்டு. இப்படி பரிப்பிரஷ்னம் என்ன செய்யா, பிரபத்தி, பரிப்பிரஷ்னம், இது ரெண்டுமே செய்யறவனுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஆன்மீகமான முன்னேற்றம் வரும். இதுதான் ஆத்ம ஞானம், அதீந்திரிய ஞானம். இந்த புலன்களுக்கு அப்பாற்பட்ட இந்த ஞானத்தை தெரிஞ்சுக்கிறதுக்குமான ஒரே வழி என்னது? ஆன்மீக குருவிடம் சரணம் அடைஞ்சு அவரை சொல்றது, அவருக்கு சேவை செஞ்சு அவரோட கேள்விகள் கேட்டு புரிஞ்சு நம்ம லைஃப்ல ஃபாலோ பண்ணணும். அவ்வளவு சீரியஸா நம்ம இருக்கணும். ஒரு சிலவங்க சொல்லுவாங்க குரு என்ன தேடி வருவாங்க. இதெல்லாம் வராது, நம்ம தான் குருவை தேடி போகணும். ஸ்கூல்காரங்க வீட்டுல வந்து சொல்லி கொடுப்பாங்கன்னு சொல்ற மாதிரி அப்படி ஒண்ணும் இல்லை. ஸ்கூல்ல போய் கியூ நின்று அப்ளிகேஷன் வாங்கி எழுதி கொடுத்து அப்பாயின்மெண்ட் கிடைச்சாதான் ஸ்கூல்ல போய் படிக்க முடியும். அவங்க சொல்ற ஃபீஸ் எல்லாம் கொடுத்தா தான் ஸ்கூலுக்கே அட்மிட் பண்ணுவாங்க. இதுதானே? அதே மாதிரி இந்த ஸ்கூலுக்கு பகவானை பத்தி தெரிஞ்சுக்கக்கூடிய ஸ்ரீ சம்பிரதாயமும் பிரம்ம சம்பிரதாயமும் இருக்குன்னா நம்ம என்ன செய்யணும்? நம்ம போகணும்.